Welcome to plus 2 business maths. Second chapter integration part 1. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நிறைய ப்ராப்ளம் we can easily solve by substitution method. இது இங்கே சற்று ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. f of x the whole power of n இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இங்கே இருந்தால் f of x the whole power of n இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண f dash x dx அப்படி இருந்ததுன்னா f of x the whole power of n plus 1 where n is not equal to minus 1. Suppose f of x denominator இருந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மேலே இருந்தால் இங்கே f of x something இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இங்கே வரணும் அப்படி இருந்ததுன்னா log of இந்த f of x. Suppose கீழே வந்து root of f of x இருந்து இந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மட்டும் இங்கே f dash x இருந்தால் f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இருந்தால் 2 times of root of f of x plus c. பட் இது முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதர்வைஸ் இட் இஸ் ஈஸி. நீங்கள் கணக்கு பார்க்குறப்போ பார்க்கலாம். உங்கள் புக்கில் எக்ஸைஸ் 2.6 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம். The example problem, first example 2.30 integration of x by x square plus 1 into dx. Integration of x by this. But generally இது என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஷார்ட்கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு multiply divide by 2 அப்படின்னு சொல்கிறாங்க. Why should you multiply with 2 or when you should multiply with 2? அது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பதிலாக you can go by this method. Put x square plus 1 equal to say t. The differentiation என்ன வரும், 2x dx equal to dt. இந்த கணக்கில் உங்களுக்கு x dx இருக்குது. அப்போ what is x dx? dt by 2. அப்போ இந்த கணக்கு என்ன பண்ணலாம், இந்த x dxக்கு பதிலாக dt, இந்த x square plus 1க்கு பதிலாக t, dx by x அப்படின்னா log x you know. So dt by t, therefore log t, 1 by 2 times of log of t plus constant. மறக்காம அந்த tக்கு பதிலாக you write that x square plus 1 plus c. இதை நீங்கள் எதுவும் ஞாபகப்படுத்திக்க வேண்டாம், இங்கே மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்றதுலாம். you think of that, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் say 2x வரும். 2x இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் x இருந்தது அப்படின்னா you can go by this method. Now we'll go to the next example. Integration of x divided by x square plus 1 and dx is the question. Example 2.31. அதே principle again, you take that x square plus 1, இங்கே root இருக்கிறதுனால I am taking it as t square. இந்த differentiate பண்ணோம்னா 2x dx equal to 2t dt. 2 cancel பண்ணிடலாம். அப்போ x dx அப்படின்றது t times of dt. இங்கே x dx இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக t times of dt. x square plus 1ன்றதை t square வச்சுருக்கோம். ஸோ இங்கே ரூட் இருக்குது, root of square root of t square. So that will become t square, அந்த ஸ்கொயர் ரூட் போயிருக்கனால t ஆகும். இந்த tயும் இந்த tயும் கேன்சல் ஆகிடும். ஸோ you will be having simply dt. dt integrate பண்ணால் t plus c. But what is t? t square is this. அப்போ tன்றது plus constant. இந்த x square plus 1 tன்னு வச்சுட்டு பண்ணலாம். பட் அதை விட பெட்டர், எப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, t ஸ்கொயர் அப்படி வச்சுட்டு தென் சால்வ் பண்ணுங்கள். ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகும். Example 2.32 integration of x times of x square plus 1 into dx. Again the same principle,
So x square plus 1 I am taking it as t square. அப்போ 2x dx அப்படின்றது 2t dt ஆகும். இங்கே x இருக்குது, இங்கே dx இருக்குது. அதனால் x dxக்கு பதிலாக t times of dt எழுதுகிறேன். இங்கே x square plus 1 அந்த t square. Root of that. So root of that அப்படினால இந்த t இல்லாமல் இது ஒரு t ஆகிடும். That is t square dt. Integrate பண்ணோம்னா t cube by 3 plus c. t square இருந்தது. அப்போ what is t? x square plus 1 the whole power of 1 by 2. அப்போ t cube என்ன ஆகும்? x square plus 1 the whole power of 3 by 2 plus c. So இந்த conversion மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸி. t square dt. ஸோ ரூட் ஆஃப் t ஆச்சு. இங்கே ஒரு t இருக்குது. t ஸ்கொயர் ஆச்சு. t ஸ்கொயர் dtன்றதை இன்டெகிரேட் பண்ணோம்னா t cube by 3 அது நம்மளாம் தெரியும். இந்த t ஸ்கொயர் வச்சுருக்கிறதுனால t அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ். ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் போடுறதுக்கு பதிலாக நான் 1 by 2 போட்டிருக்கேன். I want t cube. ஸோ இந்த க்யூப் பண்ணுறப்போ 3 by 2. Now we go for the next problem. Integration of x cube divided by x square plus 1 the whole cube into dx. இது கொஞ்சம் நல்ல ப்ராப்ளம். இந்த x square plus 1 நார்மல்னு ஒரு t அப்படி வச்சுட்டோம். அது பண்ணோம்னா நமக்கு dx வரும். x2x dx வரும். ஸோ rewrite this problem x square into x இப்படி எழுதிக்கோங்க. இப்போது அதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். x square plus 1 equal to t 2x dx equal to dt. ஸோ x dx இருக்குது. ஸோ x dx அப்படின்றது dt by 2. x square plus 1 denominator. ஸோ I am eliminating that. x square plus 1 tன்னு வச்சிட்ருக்கேன். அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். 2x dx இது dt ஆகுது. அப்போ x dxன்றது dt by 2. இங்கே x dx இருக்கேன், அதுக்கு பதிலாக dt by 2. இந்த 2வை வெளில போட்டேன். இங்கே x ஸ்கொயர் இருக்குது. இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? x ஸ்கொயர் அப்படின்றத t minus 1 சொல்லாமல் இந்த ஒன்று அங்கே போயிருக்கு. ஸோ x ஸ்கொயருக்கு பதிலாக t minus 1. இங்கே என்ன இருக்குது? x square plus 1 the whole power 3. அதாவது கீழே t cube. ஸோ நல்லா பாருங்கள், x cube dx. ஸோ x square into x dx அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதை நம்ம எடுத்தோம்னா எனக்கு வெறும் 2x வரும். அந்த x எனக்கு இருக்கணுன்றதுக்காக ஐ எம் ஸ்ப்ளிட்டிங் அப் x cube இந்த மாதிரி. அதுக்கு பிறகு as usual x square plus 1 equal to t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதிலிருந்து we are getting this. இங்கே x ஸ்கொயர் டேர்ம் இருக்குன்றதுனால x ஸ்கொயரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் t. ஒன்ஸ் எக்ஸ்லேருந்து நீங்கள் டீக்கு வரணுப்போ எல்லாமே டீயில் தான் ஆன்சர் இருக்கணும். இப்போ நான் இந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்? 1 by 2 t by t cube minus 1 by t cube into dt ன்னு வரும். இந்த t by t cube அப்படின்றத we can say t ஸ்கொயர் கீழே வரும். இந்த t ஸ்கொயர் நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா t power of minus 2 1 by t cube. அதனால் இது t power of minus 3 into dt. Now integrate that 1 by 2 t power of minus 2. அதனால் minus 2 plus 1. So minus 1 minus t power of minus 3 plus 1. So minus 2 by minus 2 plus c. This can be rewritten 1 by 2. இது minus. So minus 1 by t. இங்கே ஒரு minus. So plus 1 by 2
t square plus c. So t power minus 1, அதனால இது 1 by t னு எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் அப்படியே இங்க ஒரு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகுது 1 by 2. t power minus 2 becomes 1 by t square. மறக்காம t க்கு என்ன வச்சிருந்தோமோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. t ன்றது நம்ம என்ன வச்சிருந்தோம்? x square plus 1 ன்றது t னு வச்சிருந்தோம். So substitute that. First நான் ப்ளஸ் எழுதிக்கிறேன். அதனால 1 by 2 times of x square plus 1 the whole square minus 1 by t. t ன்றது this plus c. So it's a கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறோம். x cube ன்றதை கன்வீனியண்ட்டாக x square into x. The first part you must know. இந்த கணக்கில் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது you must be thorough. Now we go for the example 2.34. The example 2.34 also good problem. dx by x cube plus 1 dx by x into x cube plus 1. திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த x cube plus 1 நம்ம t அப்படின்னு வச்சோம் அப்படின்னா you must be getting 3x square dx equal to dt ன்னு வரணும். இங்கே மேலே x square இல்லை. So what you do is multiply and divide by x square. இங்கேயும் x square போடுறோம். ஏற்கனவே x இருக்கிறதுனால x cube ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். x cube plus 1 தான் நம்ம டீன்னு வைக்க முடியும். அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x square dx வருது. அங்கே 3x square டேர்மே மேலே இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்? ஐ மல்டிப்ளைங் வித் x square and x cube. Now இப்போ போட்டிங்க அப்படின்னா x cube plus 1t. அப்போ what is x square dx? Equal to dt by 3. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்? அந்த 1 by 3 வெளில போட்டுடலாம். dt, அதாவது நியூமரேட்டருக்கு பதிலாக சிம்பிளி dt by 3. கீழே x cube இருக்குது. x cubeன்றது t minus 1, இது t. ஸோ இதிலிருந்து I can say x cube equal to t minus 1. ஸோ இதுவும் நல்ல ப்ராப்ளம் in the sense that in the first step if you don't do it, if you don't remember, ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இங்கே x cube இருக்கிறதுனால I want some x square term, அதனால் மல்டிப்ளை பண்ணுறேன். மேலேயும் கீழேயும் இங்கே x square, இங்கே x square ஏற்கனவே x இருக்கிறதுனால x cube into this. Now you substitute that x cube plus 1 is t, 3x square dx equal to dt, x square dx என்றது dt by 3. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த x square dxக்கு பதிலாக dt by 3. இந்த x cube என்றது t minus 1 and t. இப்போ now இது எப்படி பண்ணணும்? இது வந்து we have to go by அந்த partial fraction மெத்தடில் பண்ணணும். ஸோ now I will go for that part. One by t minus 1 into t equal to a by t minus 1 plus b by t, or 1 equal to a into t plus b into t minus 1. If you put t equal to 0, 1, இது 0 ஆகிடும், இது 0, so minus 1. So minus b equal to 1 or b equal to minus 1. If you put t equal to 1, இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, அதனால் அது எப்படியே 1 போட்டிருக்கோம். இந்த இடத்துல நாகும் just 1 into a, இது 1 minus 1 0 ஆகிறதுனால a equal to 1. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இந்த கணக்கு we can rewrite this a by t minus 1. ஸோ 1 by அப்புறம் b by t. It's a nice problem. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்ஷியல் ஃப்ராக்ஷனை கொண்டு வரணுன்றதை யூ மஸ்ட் ரிமெம்பர். ஸோ இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் we have solved for a equal to 1 and b equal to minus 1.
இப்போ மேற்கொண்டு இதை இன்டெகிரேட் பண்ண வேண்டியது தான். Now integrating this part, this is 1 by 3, 1 by t minus 1. So that is log of t minus 1 minus log of t plus c. இதை வேறு எப்படி பண்ணலாம்? log a minus log b இல்லையா? அதனால் log of a by b plus constant. tக்கு பதிலாக மறக்காமல் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க x cube plus 1. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 1 by 3 t minus 1 x cube. அதனால் you write that 1 by 3 log this is x cube கீழே tன்றது plus constant. 1 by 3 times of log x cube divided by x cube plus 1 plus c. ஸோ இதுவரைக்கும் பார்த்ததில் இது ஒரு நைஸ் ப்ராப்ளம். இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் பவர் மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பண்ணி and then we go for the integration part. So now we go for the 2.35. Integration of x cube e power x square dx. x square நீங்கள் t ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா 2x dx அப்படின்றது dt. ஸோ இது என்ன பண்ணுறோம்? ஒரு x square term e power of x square term இந்த x cube ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே ஒரு x dxன்னு எழுதிக்கிறேன். அப்போ the result x dx அப்படி இருந்தால் that can be written as dt by 2. ஸோ இதுக்கு பதிலாக dt by 2 அதனால் வெளில போட்டோம் x square. ஸோ t அது e power t. ஸோ you got t into e power t. இது உங்களுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா u is t dv அப்படின்றது e power t dt. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா du equal to dt. இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா v is equal to e power t. அப்போ இது என்ன வரணும்? uv minus of u dv இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா uv minus integration of v du. So this becomes now 1 by 2 integration of இது u dvல இருக்கு. ஸோ uv பண்ணணும் 1 by 2 uv minus integration of v du. Integration of v du. Integration of e power t is the same. So 1 by 2 t times of e power t minus e power t plus constant. இப்போ நான் மறக்காமல் என்ன பண்ணுறேங்க? யூ சப்ஸ்டிட்யூட் தட் டீயோட வேல்யூவே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இ பவர் டீயை காமனாகவும் எடுத்துடலாம். ஸோ இ பவர் டி இது நாகும் டி மைனஸ் 1. ஸோ 1 by 2 இ பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் and this is x square minus 1 plus c. So in the problem in the example you must be very careful. The x cube என்றது இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏன் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? x square into x அப்படின்னா e power of x square அப்படி இருக்கிறதுனால x square equal to t தான் நம்ம வச்சுட்டு இருக்க முடியும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x dx 2x dx வரும். அதனால் I want x dx. அதுக்காக இதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். And then x dx பதிலாக dt by 2 இதுக்கு பதிலாக t e power t என்றது we have already seen that how to integrate it under integration by parts. இருந்தாலும் இங்கே நீட்டாக இங்கே போட்டு காட்டியிருக்கேன். So the final answer is 1 by 2 times of e power of x square into x square minus 1 plus c.
Now we go for 2.36. Integration of e power x and x square plus 2x dx. இதில் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். e power x இருந்து இங்கே f of x plus f dash x dx இப்படி இருந்ததுன்னா the answer is simply e power of x and f of x. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கணும், e power x காமனாக இருக்கணும். இது சப்போஸ் ஐ டேக் இட் as f of x. f of x x ஸ்கொயர் வச்சோம்னா f dash x என்னது 2x dx. அப்போது இந்த கணக்கு எப்படி இருக்குன்னா e power of x இது வந்து function of x plus the differentiation of that அப்படி இருக்குது. So therefore I can write the answer as e power of x into x square plus c. The answer is over. So very simple problem. இந்த problem உங்களுக்கு கொடுத்துருக்கிறது whether you are remembering this formula அப்படின்றதுக்காக. Now I go for 2.37. X times of e power x divided by 1 plus x the whole square. The x by 1 plus x square the whole square அதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் முதல்ல கொண்டு போயிட்டு பார்க்கலாம். So you have x by 1 plus x the whole square. பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் a by ஒரு டேர்ம் போடணும் ப்ளஸ் b by அதனுடைய ஸ்கொயர் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா you will be getting 1 plus x the whole square. நீங்கள் ஏற்கனவே 1 plus x இருக்குன்றதுனால வெறும் 1 plus x. 1 plus x the whole square இருக்கிறதுனால இது simply b equal to x divided by 1 plus x the whole square cancel ஆகிடுச்சு. So x is equal to you have a into 1 plus x plus b. Putting x is equal to say minus 1. ஏன்னா minus 1 போட்டால் கேன்சல் ஆகும்ன்றதுனால இங்கே x இருக்கிறதுனால minus 1. இந்த minus 1 plus 1 0 ஆகிடுச்சு, அதனால் b. So b is equal to minus 1. If you compare the coefficient of x, comparing coefficient of x, இந்த பக்கம் coefficient வந்து 1, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ax வரும், வேறு எங்கேயும் x டேர்மே வராது. இது வெறும் a, இது ax, இது b. ஸோ coefficient of x கம்பேர் பண்ணுறப்போ இது மட்டும்தான் வரும். ஸோ a equal to 1. ஸோ நவ் இதை கண்டுபிடிச்ச பிறகு we go for the problem. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு இந்த இதை பண்ணணும். இதுக்கே இந்த ஹிட்ஸ் இதில் இந்த ப்ராப்ளம் தான் இதுதான். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தென் ஐ கேன் ஃபிட் இன் டு திஸ் ஃபார்முலா. இப்போ now let me rewrite this. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் என்னாகும் திஸ் பார்ட் வில் பி e power x இருக்கும். இன்டெக்ரேஷனில் a by this சொன்னோம் 1 by 1 plus x, அதுக்கப்புறம் மைனஸ் 1 by 1 plus x the whole square and dx. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நமக்கு இதெல்லாம் பண்ணதுனால the problem is rewritten in this manner. ஸோ ஏன்றது 1 வச்சனால 1 by 1 plus x, b minus 1னால minus 1 by this. இதை நீங்கள் ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 1 by x அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர்.
இது அதே போல் இருக்குது. ஸோ அதனால் இந்த கணக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இது f of x, இது f dash x. ஸோ minus of 1 plus x square, f of x plus அதாவது இந்த என்டையர் திங் இஸ் f of x ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் f dash x. f dash x என்றது மைனஸ் ஆஃப் திஸ். அதனால் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் இந்த மைனஸ் இருக்கே அப்படின்றது. இந்த மைனஸ் இருந்தால் தான் f dash x. ஸோ நவ் இந்த ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் என்ன? e power of x f of x. ஸோ e power of x into f of x, that is plus c. ஸோ இட்ஸ் அ குட் ப்ராப்ளம். இந்த பார்ட் வந்து நமக்கு தோணணும், அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரிக்கணும் அப்படின்றது. பிரித்த பிறகு இது வரணும். இங்கே ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இங்கே மைனஸ் இருக்குது, ஃபார்முலா அப்படி ப்ளஸ் தானே அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது f of x, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணது f dash x இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலா வரதுனால e power of x by 1 plus x plus c. 2.37 ஆச்சு. Now I go for 2.38. Example 2.38. Again இதே மாடல், e power of 2x, இங்கே 2x minus 1 divided by 4x square. So now 1 by 4 into dx. The 1 by 4 வெளில போட்டுட்டோம் அப்படின்னா you will be getting e power of x. இந்த பார்ட் என்ன ஆகும் அப்படின்னா 2x 4 எடுத்துட்டேன், அதனால் கீழே வெறும் x ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் 1 by x ஸ்கொயர் இன்ட்டு dx இருக்கும். இந்த எக்ஸும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். the result is that 1 by 4 இங்கே e power of 2x. so e power of 2x ஓப்பன் பண்ணலாங்க ப்ராக்கெட்டில், you will be getting here 2 by x. இந்த ப்ளஸ் போட்டு நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். எப்படி இருக்குது? இதில் ஒன் மோர் ஃபார்முலா, e power of ax இப்படி இருந்து e power of ax and இங்கே a into f of x plus f dash x dx இப்படி இருந்தது அப்படின்னா ஒரு வேலை இங்கே ஏன்னா இங்கே ஏ வரணும். இங்கே இருக்குது பாருங்கள், இது போல் இங்கே 2 இருக்கா, இங்கேயும் 2 இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். இருந்தது அப்படின்னா the answer for this problem is இந்த e power of ax அப்படியே வந்துடும் and f of x வந்துடும். ஸோ திஸ் இஸ் another formula. அதாவது இங்கே 2 3 அந்த மாதிரி வந்தால் இங்கேயும் உங்களுக்கு இந்த 2 or 3 வரணும், ஆனால் இங்கே f dash x வரணும். நமக்கு we know that 1 by x என்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர். ஸோ இது எப்படி இருக்குது? 2 times of f of xன்னு இருக்குது ப்ளஸ் f dash xன்னு இருக்குது. So this is like 2 times of f of x plus f dash x and இங்கே e power of 2x. It is like this. அப்போ what is the answer? The 1 by 4 எப்படியே இருக்கும், இது e power 2x இருக்கும், f of x எழுதணும், f of x is 1 by x, so 1 by x plus c. So 1 by 4 times of e power of 2x by x plus c. So this is a good problem. So முதல்ல இந்த 4 வெளில கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு பிறகு 2x by x ஸ்கொயர் x கேன்சல் பண்ணிட்டு 2 by x and then this part is plus into போட்டு இங்கே minus 1 by x ஸ்கொயர், 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x ஸ்கொயர்ன்றதுனால now the formula என்ன சொல்கிறது? e power of ax இருந்து a into f of x, இங்கே வெறும் f dash x இருந்தால் the answer is e power of ax into f of x. f of x is here 1 by x. So that completes the 2.8. Now we go for the last example 2.39.
1 by log x minus 1 by log x the whole square and dx. log x t னு வச்சுக்கிறோம். logனாலே some base இருக்கணும். அப்போ இந்த பார்ட் என்ன ஆகும்? simply 1 by x dx அப்படின்றது dt னு ஆகணும். or dx is equal to x times of dt னு ஆகும். இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? லாகரிதம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பொனென்ஷியலோட ஃபார்முலா அது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி அப்படி எழுதலாம். இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அதனால தான் நான் பேஸ் இ போட்டேன். இந்த இ பவர் டி அப்படின்றது வெறும் எக்ஸ் ஆகிடும், அது லாக் போயிடும். இதை நீங்கள் 9th இல்லை 8th படிச்சிருப்பீங்க லாகரிதம் பண்ணுறப்போ. ஸோ ரெக்கலெக்ட் தட். ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு கிளியராக வரணும். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது இங்கே அப்படின்னா dx ஈக்குவல் டு இந்த dxக்கு பதிலாக x dt நம்ம எழுதணுன்றதா இருக்குது. 1 by log x, ஸோ 1 by t ஆகும். இது மைனஸ் 1 by t ஸ்கொயர் ஆகும். இது இல்லாமல் இந்த dxக்கு பதிலாக x dt எழுதணும். x dtன்றது e பவர் t அப்புறமா dt. xக்கு பதிலாக இதை எழுதிட்டு dt எழுதியிருக்கேன். இட்ஸ் அ குட் அட்ஜஸ்ட்மெண்ட். இட்ஸ் அ நைஸ் ப்ராப்ளம் ஆல்சோ பிகாஸ் log x அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு எந்த மெத்தடில் போட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ யூ மஸ்ட் திங்க் ஆஃப் திஸ். ஸோ திருப்பி சொல்கிறேன், log xன்றது நான் t வச்சுட்ருக்கேன். இது உங்களுடைய பிரின்சிபல் படி, லாகரிதம் பிரின்சிபல் படி x ஈக்குவல் டு இ பவர் t ஆகிடும். இது அப்படியே வச்சுப்போம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x, log xன்றது 1 by x dx ஈக்குவல் டு dt. அப்போ dx ஈக்குவல் டு திஸ். இங்கே dx இருக்கிறதுனால x dt. நான் முன்னாடியே சொன்னேன், ஒன்ஸ் யூ ஆர் கன்வெர்ட்டிங் டு t, எவ்ரி திங் ஷுட் பி கன்வெர்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் t. இங்கே x இருக்குது, இங்கே dt இருக்குது. இந்த xக்கு பதிலாக tயில் கொண்டு வரணும். ஸோ xன்றது e பவர் t. நான் அப்படி கொண்டு வந்துட்டோம். நவ் த ப்ராப்ளம் இஸ் வெரி சிம்பிள். இது f of x வச்சோம் அப்படின்னா f dash x அப்படின்றது மைனஸ் 1 by t ஸ்கொயர். ஸோ இதை கன்வீனியண்ட்டாக வேணால் எழுதிக்கோங்க. e பவர் t 1 by t ப்ளஸ் மைனஸ் 1 by t ஸ்கொயர் dt. So it fits into the first formula, e power of x into f of x plus f dash x. Therefore the answer is e power t into f of x. f of x is 1 by t. Now the answer எழுதுறதுக்காக மேலே வச்சிடுறேன். t into the log x வச்சுருக்கோம். So log x plus c. So e power of log x and log x plus c. இந்த e power of log x அப்படின்னு சொன்னதை எப்படி பண்ணலான்றது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். So e power of log x, this is the answer. e power of log x அப்படின்னு சொன்னால் இந்த eயும் logum போய்டும், வெறும் x ஆகிடும். So the final answer is x divided by log x plus c. So that is the answer for this problem, x by log x plus c. It's a very good problem. முதல்ல நீங்கள் log x t வச்சு கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதில் இல்லைன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு log x அப்படின்றத நம்ம பேஸ் ன்னு வச்சுட்டோம்னா x ஈக்குவல் டு இ பவர் t வரும் அப்படின்றது தெரியணும். அதுக்கு பிறகு then you have to finalize பண்ணுறோம். இது இல்லாமல் இந்த இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். e power of log x அப்படின்னா வெறும் x வந்துடும் அப்படின்றது. So the answer for the problem is x log x. So all the examples I have explained. The exercise problem we will go to the next video. Thank you for watching.